Hello everyone, welcome to EC B.Ed. இந்த வீடியோல லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம் பத்தி பார்க்க போறோம். EC B.Ed சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புதுசா போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். TNGE கொஸ்டின் பேப்பர்ல மே 2019ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். கரிக்குலம்னா என்ன அப்படின்னா இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேட்டிவ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கோல்ஸ், அவங்க லைஃப்ல உள்ள ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்றாங்க. தென் கரிக்குலம் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு த சப்ஜெக்ட் அண்ட் அகடமிக் கண்டென்ட்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிலையோ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம்லயோ ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ், அகடமிக் கண்டென்ட்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் அகடமிக் கண்டென்ட்ஸ் மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணி அதை மாஸ்டர் பண்றாங்க. ஸோ த ப்ரொஃபிஷியன்சி அச்சீவ் பண்றாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் அகடமிக் கண்டென்ட்ஸை ரெஃபர் பண்றது தான் கரிக்குலம். ஸோ நவடேஸ் இப்போ இருக்க வேர்ல்டில் ஃபுல்லாக காம்படிஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், அதாவது போட்டிகள், சவால்கள் நிறைந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஸோ இந்த சவால்களையும் போட்டிகளையும் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபிஷியண்டாக மீட் பண்ணணும், திறன்பட சமாளிக்கணும் அப்படின்னா அவங்களை எஜுகேஷன் மூலமாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு எஜுகேஷன் அவங்களோட இன்பார்ன் எபிலிட்டிஸை, இன்னர் எபிலிட்டிஸை வந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு எந்த மாதிரியான கரிக்குலம் தேவை அப்படின்னா இந்த கரிக்குலம் ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி ஷேப் பண்ணணும். அதாவது அவங்களை நாலேஜபிளாக டெவலப் பண்ணணும், ஹைலி ப்ரொஃபிஷியன்ட் இன் மெனி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், செல்ஃப் ரிலையண்டாக இருக்க கற்றுக் கொடுக்கணும், லைஃப் லாங் லேர்னஸாக இருக்கணும், அவங்க லைஃப் லாங் அவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும், என்வரான்மெண்ட்டை பற்றின ஒரு கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு தேவை, ஒரு அக்கறை தேவை, சமூகத்தை பற்றின ஒரு அக்கறையும் தேவை, சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், தென் டைனமிக் அண்ட் குட் சிட்டிசன்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் ஷேப் பண்ணணும். ஒரு ஷேப் பண்ற மாதிரியான ஒரு கரிக்குலம் தான் நமக்கு அவசியம். லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம் இந்த மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை செலக்ட் பண்ணி அவங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம் ரொம்பவே யூனிக். பிகாஸ் இங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கம்ப்ளீட் அப்ரோச் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட பர்சனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், மோட்டார் டெவலப்மெண்ட், பிசிக்கல் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் அப்ரோச் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஒரு கம்ப்ளீட் பர்சனா டெவலப் ஆக முடியும், ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஸ்டூடெண்டா டெவலப் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி லைஃப் லாங் லேர்னரா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்களா அவங்க பேலன்ஸ்டா இருப்பாங்க, ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் லேர்னரா இருப்பாங்க. அவங்களால அவங்களோட சொசைட்டிக்கு, ஒரு ஜஸ்ட் அண்ட் டெமோக்ராட்டிக் சொசைட்டிக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்க முடியும், அவங்க பங்களிப்பு அவங்க சொசைட்டிக்கு கொடுக்க முடியும், அவங்களால ப்ரொடக்டிவ் எக்கனாமியை ரெடி பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். தென் அவங்களோட லைஃபை மட்டுமே டெவலப் பண்றது இல்ல, மற்றவங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றாங்க. அவங்க மற்றவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான லைஃப் கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பாடுபடுறாங்க. தென் லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம் அமையணும்னா 3 பேசிக் சிச்சுவேஷன்ஸ் வந்து லைஃப் சிச்சுவேஷன்ஸ் ரொம்பவே அவசியம் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் ஸ்ட்ராட் மேயர் சொல்றாங்க. அது என்ன சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா those meant for the development of individual capacities. நம்முடைய இண்டிவிஜுவல் கேப்பசிட்டிஸை டெவலப் பண்ற மாதிரியான situations. Then social participation, then growth to face challenges posed by the environment. So development of individual capacities அப்படின்னா நம்முடைய பர்சனல் ஹெல்த், நம்முடைய பர்சனல் நாலேஜ், நாலேஜை இம்ப்ரூவ் பண்றது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுக்கிறது, நம்முடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது, எஸ்தெட்டிக் சென்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது தான் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட். அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில வாழும் போது நம்ம நெய்பர்ஸ் கூட ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், ஒரு குட் சிட்டிசனா பிஹேவ் பண்ணணும். நம்ம ஒரு கம்யூனிட்டியில வாழும் போது நம்ம குரூப்பா தான் வாழ்றோம். ஸோ அந்த குரூப் கூட நம்ம எந்த கான்ஃபிளிக்ட்டுமே வைக்கக்கூடாது, எந்த சண்டை சச்சரவும் இல்லாம வாழணும், ஒரு சோஷியல் ஹார்மோனியோட வாழணும். தான் growth in social participation. And those meant for the growth to face challenges posed by the environment அப்படின்னா என்வரான்மெண்ட் யாருடைய கண்ட்ரோலுமே இல்லைங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் மூலமாக என்வரான்மெண்ட்டுக்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அர்பனைசேஷனுக்கு வந்து பாசிட்டிவ் சைடாக இருக்குது, நெகட்டிவ் சைடாக இருக்குது. ஸோ இதனால சொசைட்டிலையுமே வந்து சேஞ்சஸ் இருக்குது, குட் சேஞ்சஸும் நடக்குது, பேட் சேஞ்சஸும் இருக்குது. ஸோ எஜுகேஷன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணும். அதாவது லைஃப்ல இருக்கிற பெஸ்ட் எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த 3 கேட்டகரிஸ்ல சிச்சுவேஷன்ல இருக்க பெஸ்ட் எலிமெண்ட்ஸை மட்டுமே நம்ம எடுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும், நம்ம பண்பாடோட இன்டெகிரேட் பண்ணி நம்ம வாழணும் அப்படிங்கிறத இந்த 3 லைஃப் சிச்சுவேஷன்ஸ் மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு இதான் வந்து லைஃப் ஓரியன்டட் கரிக்குலமுக்கு ரொம்ப பேசிக் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் ஸ்ட்ராட் மேயர் வலியுறுத்துறாங்க. தென் லைஃப் ஓரியன்டட் கரிக்குலமோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு 4 சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் எழுதுங்கன்னு கேட்கலாம், இல்லைன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரு 9 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதா சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தென் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் எஜுகேஷன் அப்படின்னா இதை ஏம் பண்றாங்கன்னா எஜுகேஷன்ல கல்வியில இருக்கிற சமூக வேறுபாடுகளை களையணும், ரிமூவ் பண்ணணும். தென் சொசைட்டில இருக்கிற எல்லா வகையான பீப்புளுக்கும், வீக்கர் செக்ஷன்ஸா இருக்கலாம், மார்ஜினலைஸ் பீப்புளா இருக்கலாம், சோஷியலி டிப்ரைவ்டா இருக்கலாம், டிசேபிள் சில்ட்ரனா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அப்படின்னு எய்ம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா
ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியணும், கன்ஃபார்மாக தெரியணும் அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன, இன்னர் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத அவங்க ரெகனைஸ் பண்ணணும். தென் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தடை கற்கள் இருக்குதோ, என்னெல்லாம் பேரியர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி ரிமூவ் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய சோஷியல் டிஸ்கிரைப் ஸ்டேட்டஸை சோஷியல் அச்சீவ் ஸ்டேட்டஸை அவங்க மாற்ற முடியும். ஸோ இதான் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் தான் ஃபவுண்டேஷன் ஃபார் லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம். ஸோ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் ப்ராசஸில் அவங்க அதோட எண்டில் அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய லேர்னிங் அவுட்கம்ஸை ஃபர்ஸ்ட்லேயே செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் லேர்னிங் பொட்டன்ஷியல் போட்டு அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த லேர்னிங் அவுட்கம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் தேவையோ, என்னெல்லாம் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ் தேவையோ அதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனில் லேர்னர் சென்டர்ட் அப்ரோச், ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்ரோச் தான் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி அவுட்கம் பேஸ்ட் அப்ரோச்சில் கற்றுக்கிற லேர்னரோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரிக்கார்ட் அவுட்கம்ஸ் 12 அவுட்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 அவுட்கம்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேர்னர் அவங்களோட ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு டிசிஷன் எடுக்கிறாங்க. எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங் மூலமாக தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. தென் அவங்க குரூப் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டீமாவோ ஒரு குரூப்பாவோ, அவங்க பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்லையும் சரி, அவங்க கம்யூனிட்டிலையும் சரி, அவங்க டீமாக சேர்ந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. தென் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னாலும் அதை ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க, ப்ராப்பராக பிளான் பண்ணி எஃபிஷியண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தென் அவங்க ரெஸ்பான்சிபிளாக மேனேஜ் பண்ணுறாங்க, நீட்டாக மேனேஜ் பண்ணி முடிக்கிறாங்க. தென் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க, தென் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, சீக்வென்ஷியலாக ஆர்கனைஸ் பண்ணி கிரிட்டிக்கலி இவாலுவேட் பண்ணுறாங்க, அது கரெக்டாக ராங் அப்படிங்கிறத கிரிட்டிக்கலி இவாலுவேட் பண்ணுறாங்க. தென் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி யூசிங் விஷுவல் சிம்பிள் ஆர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மூலமாகவோ, அவங்க பாடி கெஸ்டர்ஸ் மூலமாகவோ, அவங்க வெர்பல் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமாக அவங்க எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. தென் to be culturally and aesthetically sensitive across a range of social contexts அப்படின்னா அவங்க சோஷியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்விரான்மெண்ட், அவங்க என்விரான்மெண்டோட நலனுக்காகவும் மற்றவங்களோட நலனுக்காகவும் வந்து அவங்க சோஷியல் கான்டெக்ட் மீன்ஸ் மற்றவங்களோட நலனுக்காகவும் நம்ம சுற்றுச்சூழலோட நலனுக்காகவும் அவங்க கல்ச்சுரலி சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, எஸ்தெட்டிக்கலி சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறாங்க. தென் டு எக்ஸ்ப்ளோர் த எஜுகேஷன் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா என்னெல்லாம் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, தேடி பார்க்குறாங்க. தென் என்ட்ரிபிரினர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்கன்னா அவங்களே ஒரு தொழில் முனைவதுக்காக, ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. தென் டு யூஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும், மற்றவங்களோட ஹெல்த்தோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும், என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. தென் டு டெமான்ஸ்ட்ரேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் செட் ஆஃப் ரிலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா சொசைட்டி இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்குது, எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வெளிப்படுத்துறாங்க. ஸோ நம்ம எந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து ஐசோலேஷனில் கிடையாது, நம்ம எல்லாமே சேர்ந்து தான் பண்ண முடியும், கூட்டு முயற்சியாக தான் எல்லாமே நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆன் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் டு லேர்ன் எஃபெக்டிவ்லி அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை கண்டுபிடிக்கிறாங்க, எஃபெக்டிவாக எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க லைஃப்லேயே வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க. அண்ட் டு பார்ட்டிசிபேட் எஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், அதாவது அவங்க லோக்கல் கம்யூனிட்டிலையும் சரி, நேஷனல் கம்யூனிட்டிலையும் சரி, குளோபல் கம்யூனிட்டிலையும் அவங்க ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதான் ரிகார்ட் அவுட்கம்ஸ். இந்த 12 அவுட்கம்ஸ் தான் ஒரு அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் மூலமாக கற்றுக்கிற ஒரு லேர்னர்ஸ்லேருந்து நம்ம எதிர்பார்க்குற அவுட்கம்ஸ். தென் ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜையும் ஸ்கில்ஸையும் ஹை லெவலுக்கு டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ஒரு லேர்னர்ஸுக்கு ஒரு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணுறாங்க, ஒரு ஹையர் கோல்ஸை செட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு எம்பவர் பண்ணுறாங்க, அவங்களை எம்பவர் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்கள டிஸ்எம்பவர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுனால கல்வி மூலமாக தான் அவங்கள வந்து எம்பவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எம்பவர்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க, மோர் அண்ட் கன்சர்ன் கொடுக்குறாங்க, மோர் கேர் அண்ட் கன்சர்ன் கொடுக்குறாங்க. இதுதான் ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் அப்ளைட் காம்பிடன்ஸ் அப்படின்னா எபிலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம் இன்டெகிரேஷன் வித் அண்ட் அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டாக இருக்கலாம், அந்த ஃபீல்ட் ஆஃப் லேர்னிங்காக இருக்கலாம், டிசிப்ளினாக இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளாலே இன்டெகிரேட் பண்ணணும், அக்ராஸ் த சப்ஜெக்டை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தென் இன்டெகிரேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அப்ளைட் காம்பிடன்ஸுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் அப்ளைட் காம்பிடன்ஸ் எய்ம்ஸ் அட் இன்டெகிரேட்டிங் 3 டிஸ்கிரீட் காம்பிடன்சிஸ். இது எதில் எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், ஃபவுண்டேஷனல் லெவல், தென் ரிஃப்ளெக்டிவ் காம்பிடன்சி, ஸோ இதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணாதான் வந்து ஒரு அப்ளைட் காம்பிடன்ஸாக இவால்வ் ஆக முடியும். ஸோ இந்த அப்ளைட் காம்பிடன்ஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெடி பண்ண முடியும். சயின்டிஸ்டாகவோ இன்ஜினியர்ஸாகவோ லாயர்ஸாகவோ ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்கு அப்ளைட் காம்பிடன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். And progression refers to the process of developing more advanced and complex knowledge and skills. அதாவது knowledge and skillsல வந்து more advanced level complex knowledge கத்துக்கிறது தான் வந்து progression. ஸோ ஒவ்வொரு லேர்னிங் அவுட்கமே அந்த what level of performance எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் லேர்னர்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு லேர்னிங் அவுட்கம்ஸ்லயுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம்ல இந்த ப்ராக்ரெஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் கான்செப்டை அப்ளை பண்றாங்க. தென் ஆர்டிகுலேஷன் அண்ட் போர்ட்டபிலிட்டி. ஆர்டிகுலேஷன் அப்படின்னா ஆர்டிகுலேஷன் refers to the relationship that exists among the different parts of the curriculum or a particular standard or subject. ஒரு particular standard இருக்கலாம், particular subjectல இருக்கிற different parts, அந்த curriculum இருக்க different partsக்குள்ள இருக்கிற relationship தான் டிஃபைன் பண்றது தான் ஆர்டிகுலேஷன். ஸோ இந்த ஆர்டிகுலேஷன்ல வெர்டிகுலர் ஆர்டிகுலேஷன் ஆர் கண்டினியூட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ வெர்டிகுலர் ஆர்டிகுலேஷன் ஆர் கண்டினியூட்டி அப்படின்னா சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸை நம்ம சீக்வன்ஷியலா அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா தான் ஒரு கார்லேஷன் இருக்கு, சிக்னிஃபிகன்ட் கார்லேஷன் இருக்கு. நம்ம லோவர் கிரேட்ல இருந்து கத்துக்கிற சப்ஜெக்ட்ஸ்குள்ளால ஒரு சீக்வன்ஷியல் கார்லேஷன் இருந்தா தான் நம்மள ஸ்டூடெண்ட்ஸால கத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கார்லேஷனை வந்து சொல்றதா வந்து வெர்டிகுலர் ஆர்டிகுலேஷன் ஆர் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. Subject contents are sequentially arranged in such a way that there exists significant correlation between those of a lower grade. So நம்ம ஒரு exit level of learning outcome அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ல கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன லேர்னிங் அவுட்கம் இருக்கோ அந்த எக்ஸிட் லெவல் அவுட்கம் தான் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் போகும்போது அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது நமக்கு அதுக்கு இருக்கிற என்ட்ரி லெவல் குவாலிஃபிகேஷனா இருக்கும். நம்ம எந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்றோமோ அப்ப நமக்கு இருக்கிற எக்ஸிட் லெவல் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ், எக்ஸ்பெக்டட் லெவல் எக்ஸிட் லெவல் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் தான் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் ஃபர்தர் ஸ்டாண்டர்ட்ஸுக்குள்ள என்ட்ரி லெவல் குவாலிஃபிகேஷனா நமக்கு ஹையர் லெவலில் அமையுது. ஸோ தான் வந்து ஆர்டிகுலேஷன். And portability அப்படின்னா refers to the extent to which the parts of qualification, அதாவது சப்ஜெக்ட்ஸா இருக்கலாம், யூனிட் ஸ்டாண்டர்டா இருக்கலாம், அந்த பார்ட்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றோம் டு another qualification. வேற லேர்னிங் பாத்வேல இருக்கிற வேற ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதா இந்த குவாலிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம இன்னொரு குவாலிஃபிகேஷன் வேற பாத்வேல இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பட் அந்த பாத்வே லேர்னிங் பாத்வே வந்து சேம் நேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கு. ஒரே ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கிற வேற ஒரு லேர்னிங் பாத்வேக்கு நம்ம குவாலிஃபிகேஷன்ஸை சேஞ்ச் பண்றதா வந்து போர்ட்டபிலிட்டி. நார்மலி போர்ட்டபிலிட்டினால நம்ம சேஞ்ச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ தான் போர்ட்டபிலிட்டி. ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் நம்ம ஒரு கனெக்ஷன்ல இருந்து இன்னொரு கனெக்ஷனுக்கு மாத்துறதுக்கு தான் நம்ம போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸ் போர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்க போர்ட்டபிலிட்டி. ஸோ நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் லெவல்ஸை குவாலிஃபிகேஷனை நம்ம இன்னொரு லேர்னிங் பாத்வேல இருக்கவங்க லேர்னிங் பாத்வேல சேஞ்ச் பண்றோம். பட் அது ஒரே நேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குள்ளால தான் வருது. ஒரே லெவல்ல வர்ற வேற ஒரு லேர்னிங் பாத்வேக்கு குவாலிஃபிகேஷன்ஸை சேஞ்ச் பண்றது தான் போர்ட்டபிலிட்டி. தென் நர்ச்சரிங் ஹியூமன் ரைட்ஸ், இன்க்ளூசிவிட்டி, என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம் மூலமாக சோஷியல் ஜஸ்டிஸை ப்ரமோட் பண்றோம், ஹியூமன் ரைட்ஸை ப்ரமோட் பண்றாங்க. இன்க்ளூசிவிட்டி அப்படின்னா சமுதாயத்துல இருக்க எல்லா தரப்பு மக்களையும் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இன்வால்மெண்ட் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டில இருக்கிற எல்லா மக்களுமே வந்து சொசைட்டில பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணணும், சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை வந்து அப்ஹோல்ட் பண்ணணும், நம்ம தாங்கணும், அதை நம்ம நிலைநிறுத்தணும். எக்ஸ்பிளிசிட்டிங் ஸ்டேட் தட் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்றோம் அந்த மினிமம் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ், என்னெல்லாம் லேர்னர்ஸ் வந்து கத்துக்கணும், ஸோ அந்த என்னெல்லாம் அவங்களோட அவுட்கம்ஸ் அப்படின்னு மினிமம் லெவல் ஆஃப் லேர்னரே நம்ம சொல்றோம், அவரோட அவுட்கம்ஸே நம்ம வந்து இங்க எக்ஸ்பிளிசிட்டா ஸ்டேட் பண்றோம். ஸோ இல்லை லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம்ல ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச், அதாவது ஒரு ப்ராட் அப்ரோச் தான் இங்க ஃபாலோ பண்றாங்க. பிகாஸ் நம்ம மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸும் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றோம், நம்ம அவுட்கம்ஸே சொல்றதுனால இங்க லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம் வந்து ஒரு ப்ராட் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுது. So it acknowledges that all learners should be able to develop their full potential. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா லேர்னர்ஸுமே அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்றதுக்காக லேர்னர்ஸுக்கு வந்து எல்லா உதவிகளையும் செய்யணும். ஸோ ஃபுல் பொட்டன்ஷியல் மீன்ஸ் அவங்களுடைய இன்பார்ன் எபிலிட்டிஸை அவங்க வெளியே கொண்டு வரணும். ஸோ அந்த இன்பார்ன் எபிலிட்டிஸை அவங்க வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து லேர்னர்ஸுக்கு செய்து கொடுக்கணும், லேர்னர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், எல்லாமே செய்து கொடுக்கணும். தென் நீட்ஸ் மீன்ஸ் இன்டெலெக்சுவல் நீட்ஸா இருக்கலாம், சோஷியல் நீட்ஸா இருக்கலாம், அவங்களுடைய எமோஷனல் நீட்ஸா இருக்கலாம், பிசிக்கல் நீட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த நீட்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்னா ஏதாவது லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்றதுனால டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக யூஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் அசஸ்மெண்ட் டூல், அதாவது அதுக்கு அவங்களோட லேர்னிங் எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான அசஸ்மெண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணனால அவங்களோட லேர்னிங் எபிலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இந்த டாபிக்ல இந்த லைஃப் ஓரியன்டட் கரிக்குலம்ல சொல்றாங்க.
Then valuing indigenous knowledge and systems. Indigenous knowledge and systemsனாலே inborn or natural knowledge of systems. So இப்போ people வந்து recognize பண்றாங்க நம்ம knowledge systemsல நிறைய wide variety இருக்கு, different systems இருக்கு, ஒரு wide diversity இருக்கு அப்படின்னு people recognize பண்றாங்க. So அவங்களோட knowledgeல இருக்க ஒவ்வொரு systems-ஐயும் different systems-ஐயும் லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்ல various aspects of lifeல யூஸ் பண்றாங்க. So இதன் மூலமா ஒரு சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் வந்து அவங்களுக்கு உருவாகுது. அதாவது நம்ம என்ன உலகத்துல வாழ்றோம் அந்த உலகத்துக்கு கூட நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட், நம்ம உலகத்துக்கு கூட ஒரு மீனிங்கோட வாழ்றோம். தென் இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னா ரிஃபர்ஸ் டு a body of knowledge embedded in the philosophical thinking. அதாவது thousands of years ago முன்னாலே நம்ம பல வருஷங்கள் முன்னாலே இவால்வ் ஆன ஒரு philosophical thinking, ஒரு நம்ம சமுதாயத்துல நம்ம கடைபிடிக்கிற அந்த பிராக்டிசஸ்ல வந்து எம்பெடட் பண்ணி இருக்கிறது. அதுலயே வந்து உள்ள பதிஞ்சிருக்கிற அந்த நாலேஜ், பாடி ஆஃப் நாலேஜ், அந்த நாலேஜ் தான் வந்து இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம்ஸ் அப்படின்றாங்க. இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம்ஸ்னா thousands ஆஃப் இயர்ஸ் முன்னாலே, நிறைய வருஷங்கள் முன்னாலே நம்ம சமூகத்துல ஃபாலோ பண்ற பிராக்டிசஸ், நம்மளுடைய பிலாசபிக்கல் திங்கிங் ப்ராப்ஸ் மூலமாக அதில் எம்பெடட் பண்ணி இருக்கிற அதில் உள் கருத்துக்களா இருக்கிற அந்த நாலேஜ் தான் பாடி ஆஃப் நாலேஜ் எம்பெடட் இந்த பிலாசபிக்கல் திங்கிங் உட்கருத்துக்கள் தான் வந்து இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரலா இருக்கிற நாலேஜ், inborn knowledge of the indigenous knowledge system. இந்த indigenous knowledge systems எங்க appropriate யூஸ் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுக்கறாங்க. credibility, quality and efficiency. So life oriented curriculum tries to incorporate necessary changes. அதாவது டைம் டு டைம் வந்து கரிக்குலம்ல வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்துறாங்க. பிகாஸ் நம்ம கண்ட்ரி வந்து கண்ட்ரில இருக்க சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்க ப்ரெசன்ட் நீட்ஸ் என்ன, ஸோ நம்ம ஃபியூச்சர்ல என்னெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரியாட்ட அவங்க கரிக்குலம்ல சேஞ்ச் பண்றாங்க, ஸோ ரினியூ பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோர்சஸ் எல்லாம் மாத்துறாங்க. இன் கம்பேரபிள் இன் டெப்த், குவாலிட்டி, டெப்த் அண்ட் டெப்த் டு தோஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற கரிக்குலம் கூட கம்பேர் பண்ணி அந்த குவாலிட்டி, பிரெட் அண்ட் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி ரினியூ பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை சேஞ்ச் பண்றதுக்காக கரிக்குலமை ரினியூ பண்றாங்க. Conclusion. So besides developing the skills needed for day-to-day life, நம்ம day-to-day life மட்டும் day-to-day lifeல தேவைப்படுற ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்றது இல்ல, நம்மளுடைய சோஷியல் ஸ்கில்ஸ், நம்ம ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருக்க நம்ம நாலேஜ், நம்மளுடைய ஆக்குபேஷனல் ஸ்கில்ஸ், செல்ஃப் ரிலையன்ட் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், ஆக்குபேஷனல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது, ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ஸ்ல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா இருக்கிறது, சோஷியல் ஸ்கில்ஸ்ல ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு day-to-day லைஃப்ல நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற ஸ்கில்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, இந்த சோஷியல் ஸ்கில்ஸ், நம்ம அந்த ப்ரொஃபிஷியன்சி அச்சீவ் பண்றது, ஆக்குபேஷனல் ஸ்கில்ஸ், செல்ஃப் ரிலையன்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு லைஃப் ஃப்ரெண்ட் கரிக்குலம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் லைஃப் ஃப்ரெண்ட் கரிக்குலம் பத்தின ஒரு பிரீஃப் ஓவர்வியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.